CPA Pro Channel Chalkpiece Academy Design Your Future and Educational Channel. வருகின்ற PGTRB தேர்வெழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மற்றும் தமிழ் தகுதி தேர்வு எழுதப் போகும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB தமிழ் தகுதி தேர்வுக்கான மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இது பார்ட் நம்பர் 22. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்குவோம். அதனுடைய விடைகளை நீங்கள் எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும் பொழுது உங்களுக்குரிய மதிப்பெண்ணும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பப்படும். இந்த தேர்வை நீங்கள் எழுத வேண்டுமென்றால் நீங்கள் நமது சேனலில் கட்டணம் கட்டி சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேர்வை எழுத முடியும். நீங்களும் எழுத விரும்பினீர்கள் என்றால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் இந்த தேர்வானது முதலில் மெட்டீரியல் அனுப்பப்பட்டு அதிலிருந்து வினாக்கள் தயாரிக்கப்பட்டு இந்த தேர்வானது தினந்தோறும் நடத்தப்படுகிறது. இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வி தமிழ் தகுதி தேர்வினுடைய 526வது கேள்வியை பார்க்குறோம். இதற்கு முன்னர் 525 வினாக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இப்போ 526வது கேள்வி பார்க்குறோம். கடுகி என்பதன் பொருள். கடுகி என்பதன் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறுகி, விரைவாக, சிறிய, குறைவாக. அடுத்த 527வது கேள்வி பதம் என்பதன் பொருள். பதம் என்பதன் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சொல், வார்த்தை, பக்குவம், அருஞ்சொல். இதில் நம்ம தமிழில் பார்த்தோம் என்றால் சொல் என்ற விளக்கமும் உங்களுக்கு பதிலாக அமையக்கூடும். ஆனால் நமது 10ஆம் வகுப்பு பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சொல், வார்த்தை, பக்குவம், அருஞ்சொல். இதில் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள பொருளை எடுத்து விடையாக எழுத வேண்டும். 528வது கேள்வி விரைந்து போ என்பதன் இலக்கண குறிப்பு. விரைந்து போ என்பதன் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் வினைத்தொகை, பெயரெச்சம், ஆகு பெயர், வினையெச்சம். 529வது கேள்வி நண்பா இலக்கண குறிப்பு. நண்பா இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் விழித்தொடர், இரண்டாம் வேற்றுமை விரித்தொடர், வினையெச்சம், வினைத்தொகை. 530வது கேள்வி கீறுவோம் என்பதன் பகுபத உறுப்புகளில் பகுதியாக வருவது. கீறுவோம் என்பதன் பகுபத உறுப்புகளில் பகுதியாக வருவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் கீறு, கீரி, கீரும், கீரிய. 531வது கேள்வி சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்களையும் நன்றாக பாருங்கள். இதில் அகர வரிசைப்படி எது சரியாக அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்களே தெரிவு செய்யுங்கள். சிறிது நேரம் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. 532வது கேள்வி சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. இதனுடைய ஆப்ஷன்ஸ்களை நீங்கள் ஒவ்வொன்றாக பாருங்கள். அதில் உங்களது விடை என்ன என்பதை பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்து 533வது கேள்வி, ஏரடி என்பதன் பொருள். ஏரடி என்பதன் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஏரின் அடி, ஆழ உழுதல், உழும் நிலம், விரைவாக அடி வைத்தல். அடுத்து 534வது கேள்வி, கு.ப. ராஜகோபாலன் எழுதியவைகளில் ஒன்று. கு.ப. ராஜகோபாலன் எழுதியவைகளில் ஒன்று. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அகலிகை, பாஞ்சாலி, மகாகவி, அரவிந்தர். 535வது கேள்வி, சிறுகதை ஆசான் என்று அழைக்கப்படுபவர். சிறுகதை ஆசான் என்று அழைக்கப்படுபவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கி. ராஜநாராயணன், பார்த்தசாரதி, கு.ப. ராஜகோபாலன், குழந்தை சாமி. 536வது கேள்வி, 6 நவயுக நாவல்கள் என்ற நாவலாசிரியர். 6 நவயுக நாவல்கள் என்ற நாவலாசிரியர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கு.ப. ராஜகோபாலன், குழந்தை சாமி, கி. ராஜநாராயணன், பார்த்தசாரதி. 537வது கேள்வி, நுகத்தடி என்பதன் பொருள். நுகத்தடி என்பதன் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பெரியவர்கள் நடப்பதற்கு பயன்படுத்துவது, நகத்தின் அடிப்பகுதி, பசுமாட்டின் கழுத்தில் பூட்டப்படுவது, காளையின் கழுத்தில் பூட்டப்படுவது. 538வது கேள்வி, மாட்டை பூட்டி என்பதன் இலக்கண குறிப்பு. மாட்டை பூட்டி என்பதன் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தன்மை பன்மை வினைமுற்று, இரண்டாம் வேற்றுமை விரித்தொடர், தன்மை ஒருமை வினைமுற்று, வினையெச்சம். 539வது கேள்வி, கடுகிச்செல் என்பதன் இலக்கண குறிப்பு. கடுகிச்செல் என்பதன் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தன்மை பன்மை வினைமுற்று, இரண்டாம் வேற்றுமை விரித்தொடர், தன்மை ஒருமை வினைமுற்று, வினையெச்சம். 540வது கேள்வி, நாட்டுவோம் என்பதன் இலக்கண குறிப்பு. நாட்டுவோம் என்பதன் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வினையெச்சம், தன்மை பன்மை வினைமுற்று, தன்மை ஒருமை வினைமுற்று, இரண்டாம் வேற்றுமை விரித்தொடர். 541வது கேள்வி, சந்திப்பிழை நீக்கப்பட்ட தொடர். சந்திப்பிழை நீக்கப்பட்ட தொடர். கீழே 4 ஆப்ஷன்களிலும் ஒரே சென்டென்ஸாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் சந்திப்பிழை நீக்கப்பட்ட சரியான தொடர் எது என்பதை நீங்களே பார்த்து கண்டு அறிந்து அதனுடைய விடையை எழுதுங்கள். அடுத்து 542வது கேள்வி, குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றவர். குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ந. முத்துச்சாமி, மார்ஷல் ஏ. நேசமணி, தனி நாயகம் அடிகள், திரு பிரகாசம். அடுத்து 543வது கேள்வி, பவளக்கொடி மாலை என்பது ஒரு டேஷ் பாடல்களாகும். பவளக்கொடி மாலை என்பது ஒரு டேஷ் பாடல்களாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கும்மி பாடல், அம்மானை பாடல்கள், தாலாட்டு பாடல், உளவு பாடல். 544வது கேள்வி, ரீஜினல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ் சொல். ரீஜினல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ் சொல். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வட்டார இலக்கியங்கள், செவ்விலக்கியம், பண்டைய இலக்கியம், காப்பிய இலக்கியம். 545வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. அதாவது 2 வார்த்தைகள் குறிலாகவும் நெடிலாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதனுடைய பொருள் வேறுபாட்டை கண்டுபிடிக்க வேண்டும். பணம், பானம்
இந்த 2 வார்த்தைக்கும் சரியான பொருள் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கருமை பானகம், அருமை வானகம், செழுமை கானகம், பருமை பானகம். இதில் உங்களது விடை என்ன என்பதை குறித்து கொள்ளுங்கள். அடுத்து 546வது கேள்வியும் குறில் நெடில் வேறுபாடு கண்டுபிடிப்பது தான். கண் கான், கண் கான். குறில் நெடில் வேறுபாடுகளினுடைய பொருளை கண்டுபிடியுங்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: உறுப்பு மலர்ச்சி, உறுப்பு காட்சி, உறுப்பு எழுச்சி, உறுப்பு பயிற்சி. 547வது கேள்வி, இரு பொருள் தருக. இரு பொருள் தருக அப்படின்னு கொடுத்து ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது, ஆழி அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தைக்கு 2 பொருட்களை எடுத்து எழுதணும். இதில் எந்த 2 பொருட்கள் சரியானவை என்பதை தேர்வு செய்யுங்கள். என்னுடைய முதல் ஆப்ஷன்ஸ்: சந்திரன் மாதம், ஓடுதல் மேற்கூரை, கடல் மண், கடல் மோதிரம். அடுத்து 548வது கேள்வி, சரியான இணைப்புச் சொல் எழுதுக. சரியான இணைப்புச் சொல் எழுதுக. அதாவது 2 தொடர்களை இணைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள் இணைப்புச் சொற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதை கீழே 4 ஆப்ஷன்லையும் கொடுத்துருப்பாங்க. அதில் எது மிகச்சரியான இணைப்புச் சொல் என்பதைத்தான் தெரிவு செய்ய வேண்டும். இப்போ கேள்வியை பார்க்குறோம். குயிலுக்கு கூடு கட்டத் தெரியாது, டேஷ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். குயிலுக்கு கூடு கட்டத் தெரியாது, டேஷ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். என்னுடைய ஆப்ஷன்ஸ்: ஆகையால், அதுபோல, அதனால், எனவே. இப்போ நம்ம அடுத்து 549வது கேள்வி பார்க்குறோம். சரியான இணைப்புச் சொல் எழுதுக. சரியான இணைப்புச் சொல் எழுதுக. இதனுடைய கேள்வியானது, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஷ் துன்பப்பட வேண்டும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஷ் துன்பப்பட வேண்டும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: எனவே, ஏனெனில், இல்லையென்றால், மேலும். இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி, தமிழ் தகுதி தேர்வினுடைய 550வது கேள்வியை பார்க்குறோம். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: முதல்ல கேள்வியை பார்த்துருவோம். நிலங்கள் டேஷ் வகைப்படும். நிலங்கள் டேஷ் வகைப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: எப்படி, என்ன, எத்தனை, எவ்வாறு. நீங்கள் அனைவரும் இதற்குரிய விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து அதனுடைய மதிப்பெண்களையும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வை நீங்களும் எழுத வேண்டும் என்று விரும்பினால் நமது குழுவில் கட்டணம் கட்டி சேர்ந்து இந்த தேர்வை எழுதுங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.